சரவாங்கிக்குன்னே ஸ்பெஷலா ஆமா. பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னுடைய தாத்தா, அப்பாவுடைய காலங்கள்ல இருந்து ம். சரவாங்கி என்ற முடக்குவாதத்துக்கு மட்டும்தான் சிகிச்சை ஓ! அளிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய முறை சிகிச்சை. ஆ, ஆ. இப்போ என்னுடைய சன் அவரு நேச்சுரோபதி, ஓகே, இவர் சித்தா. ஓகே. இவங்களுடைய வருகைக்கு பின்னாடி ஒரு சில மாடர்னைஸ் பண்ணி, ம். அந்த சித்தாவுடைய முறையிலயும், இயற்கை முறையிலேயே. முறையிலயும் சிகிச்சை அளிச்சு, நோயாளிகளுக்கு மகிழ்ச்சிகரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க பண்றோம். ஓகே, ஓகே. இப்ப நீங்க எத்தன வருஷமா இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க? 40 ஆண்டுகளா நான் பண்றேன். 40 வருஷமா பண்றீங்களா? ஆமா. என்னுடைய பிள்ளைகள இதுக்காக வேண்டி தான் படிக்க வச்சிருக்கேன். ஓ! சரவாங்கி நோய்க்கு சிகிச்சை அளிக்கணும். சூப்பர், சூப்பர். இந்த நோய்க்கு நம்ம சேவை செய்யணும். ம். ஆக இது காலப்போக்குல இந்த நோயால கஷ்டப்படக்கூடியவங்க சரிங்களா இருக்க அதிகமாயிட்டு போறாங்க. ம். ஆக இவங்களுக்கு சரிங்களா ஆங்கில மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா கூட, ம். பட் என்னுடைய ஃபீல்டுலே இவங்கள கொண்டு வரணும். கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாமா கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. சூப்பர் சார், சூப்பர். சார் இப்ப சரவாங்கி வந்திருக்காங்க இல்லையா? சரவாங்கி முடக்குவாதம் வந்த நோயாளிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சரவாங்கி என்ற முடக்குவாதம் தீர்க்க முடியாத நோய் அல்ல. ஓகே, முதல்ல அந்த நோயை நோயாளிகள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நோயிலிருந்து நாம் எப்படி வெளியில வரலான்றதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்யணும். ஓகே. பத்திய கட்டுப்பாடு இல்லாம முடக்குவாத நோயை தீர்க்க முடியாது. சரி. போலிகளாக நான் 4 நாள்ல இந்த நோயை தீர்த்துறேன், 5 நாள்ல தீர்த்துறேன், 1 மாசத்துல தீர்த்துறேன்னு சொன்னா, நான் அவங்கள கடவுள் மாதிரி தான் பார்ப்பேன். ம். இது ஒரு நீண்ட கால சிகிச்சை இது. ம். 4 நாள் அசட்டு நாங்க என்ன நாங்க சொல்றோம், 5 நாள்ல வலியை நிறுத்திடுவோம்னு மட்டும்தான் சொல்றோம். ம். 5 நாள்ல குணப்படுத்திடுவோம்னு நாங்க சொல்ல. ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது லாங் ப்ராசஸ் இருக்கு. ஆமா லாங் ப்ராசஸ். அடுத்தது இந்த நோய் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பல பேர் பலவிதமான தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. ம். திருமணம் ஆனதுக்கு பின்னாடி மனைவிக்கு வந்துருச்சு, கணவனுக்கு வந்துருச்சு, ஆக நாங்க கோர்ட்டுக்கு போறோம், டைவர்ஸ் ஆயிடுறோம். ஓ! இப்படி எல்லாம். ஆமா அப்படியெல்லாம் தேவையில்லைம்மா. ஆ. நீங்க எங்க நீங்க சிகிச்சை மேற்கொண்டாலும் சரி, ம். நீங்க இங்க தான் வரணும், திருமூலர் வைத்தியசாலைக்கு தான் வரணும்னு நான் சொல்லலை. முதல்ல மூட்டுக்கு வலி வருதுன்னு சொன்னா ஜெனரல் டாக்டரை பார்க்காம, ம். அதுக்காக தனிப்பட்ட முறையில் படித்திருக்கக்கூடிய ரொமட்டாலஜி படிச்ச டாக்டர் போய் தான் ஓகே, ஓகே. எல்லாரும் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை வாங்க வேண்டியது. ம். அடுத்தது சம்பந்தம் இல்லாத டாக்டரை பார்க்க வேண்டியது. ம். அனைத்து மூட்டுக்களும் வலி கொண்டு வீங்கி, ம். கைகளை தூக்க முடியாமல் போயிட்டு, ம். கழுத்துல பிடிப்பு ஏற்பட்டு, ம். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டாலே நீங்க கொஞ்சம் உஷாராயிடணும். ஓகே. இது ஏதோ முடக்குவாதம் சார்ந்த நோயின்னு சொல்லி ம். நோயை புரிஞ்சிக்காமலே அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சி ம். 10 ஆண்டுகள் தேடுதல்லே போயிடுதும்மா. ம். தனக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5-6 ஆண்டுகள் ஆயிடுது. ம். ம். ஆக முதல்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தாவே ம். பிரத்யேகமாக அதுக்காக படித்திருக்கக்கூடிய ரொமட்டாலஜி ம். அவங்கள போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா அதுக்கான ரூட் நமக்கு தெரியும். ம். ம். கண்டமேனிக்கு அலைஞ்சி மந்திரம் போட்டு பண்ணி செஞ்சு பேய் ஓட்டி இதுல 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் போயிடுது. ம். வந்துருச்சே நமக்கு இந்த மாதிரி சரவாங்க நோயின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர்கள் அதுக்கான மருந்துகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ம். அதன்படி பத்தியமாக இருந்து நம்ம சிகிச்சையினை மேற்கொண்டாலே 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளாக உங்களால் அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு வந்துடலாம். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்ப சரவாங்கில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்க. சரவாங்கி எப்படி வருது என்னன்னு. இதுல ஏதாவது பிரிவுகள் ஏதாவது இருக்காங்க சார்? வாத நோய்கள்ல 84 வகையா சொல்றாங்கம்மா. ஓகே. சித்தர்கள் சூளை நோயை 18 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகே. எல்லாம் பார்க்கின்ற போது ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்திலும் மூட்டு வலி இருக்கும். கழுத்துடைய ஸ்டிஃப்னஸ் இருக்கும். கழுத்தை திருப்ப முடியாது. நம்ம இப்போ மாடர்ன் மெடிசன் வந்ததுக்கு பின்னாடி நாங்கள் முழுமையாக நாடியை மட்டும் நம்புறது இல்லைங்க. இன்னும் அதிலே 80 வகை வாதத்தில் பிரித்தறிய முடியாது. அதுக்கு நாம் ஒரு சில டெஸ்ட் எடுக்கிறோம். அதில் ஆர்ஏ ஃபேக்டரி பாசிட்டிவ் அது ஒரு வகை. ஆன்டிசிசிபி, HLA-B27, ASO இப்படி எல்லாம் பார்க்குறப்ப 13 வகை இருக்குமா.
நாங்கள் வந்து அதனை கருத்தில் கொண்டு தான் ஆமவாதம், நரித்தலைவாதம், மரணவாதம் இப்படிலாம் பிரிக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய வைத்திய சிகிச்சையில் HLA-B27 பாசிட்டிவாக இருக்கக்கூடிய முள்ளழல் தண்டுவட வைகிரதவாதம், இதுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் மரணவாதம் கூட சொல்லுவோம். ஆக இது நம்ம அந்த நோயாளிக்கு எப்படிப்பட்ட தாக்கங்கள், சில பேருக்கு மூச்சு இழுத்து விடுவதற்கு சிரமமாக இருக்கும், சில பேருக்கு கழுத்து பிடிச்சிக்கும், திருப்ப முடியாது, சில பேருடைய உடல் கூணு மாதிரி ஆகிடும். இப்படி பல விதமான குறிகுணங்களை கொண்டு இந்த வாதத்துடைய பிரிவுகளை நம்ம மாடர்ன் உடைய டெக்னாலஜியில் போய் தான் நம்ம வந்து பார்க்குறோம். முதுகுத்தண்டு வளைஞ்சிருக்குது, முதுகுத்தண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் HLA-B27 ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்ற நோய். இதே போல் பல டைப் இருக்கும் அதில். ஆக வந்து நம்ம அவங்களுடைய தோற்றம், நடவடிக்கை, அவங்களுடைய உடல் தன்மையில் மாற்றங்கள், அவங்களுடைய பேச்சு, மூச்சு இழுத்து விடுவதில் சிரமம், அப்புறம் உடல் நோயெல்லாம் எப்படி அவங்களுக்கு தாக்கம் வருது, சரிங்களா, ஆங்கில மருந்தெல்லாம் எடுத்துக்குதா இல்லையா, ஏற்றுக்குதா இல்லையா, சித்தா ஏற்றுக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய நோயை கணிப்பது என்பதும், கணித்த பின்பு அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கறதுன்றதும் அது ஒரு வகையான பழக்கம். ஆக சரவாங்கி என்பது ஒரு தனி தலைப்பு. அதுக்கு கீழே வந்துட்டு பலவேறுபட்ட பிரிவுகள் இருக்கு. ஸோ சரவாங்கியில் இவ்வளோ விஷயம். ஆமாம், விஷயங்கள் இருக்குது. ஆக வாத நோய்கள் சரிங்களா 84, சூளை நோய்கள் 18 சேர்ந்தது தான் சரவாங்கி நோய் என்பதனுடைய டாபிக். அதில் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பிரிக்கணும். அதாவது இந்த எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து வாத நோயை டாப்பிக்காக எடுத்து வாத நோய்க்கு மட்டும் வைத்தியம் பண்ணக்கூடியவங்க மிக குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய மருந்துகள்லாம் செய்யுது. சாதாரண மூலிகைகளை மட்டும் கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். ஆக ஒரு பெரிய பலம் கொண்ட அரசனை தாக்குவதற்கு நாம் வந்துட்டு எத்தனையோ பேர் இல்லையா, சிற்றரசர்கள்லாம் வேணும். பல சிற்றரசர்கள், பல 100 சிற்றரசர்கள் சேர்ந்தாதான் பெரிய அரசனை வந்துட்டு வீழ்த்த முடியும். அப்படி இங்கே சித்தா ஆகட்டும், நேச்சுரோபதி ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், எந்த வகையிலையாச்சு வாத நோயையும் சூளை நோயையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இன்றைய நிலைமை. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்மிட் ஆகி செலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி சார் உங்கள் செலவெல்லாம் எப்படி சார் பண்ணலாமா? எங்களுடைய அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்களா? இது வந்து பாரம்பரிய வைத்திய முறையில் செய்யக்கூடிய சேவை மையத்துடைய அடிப்படை கோட்பாடு. ஓகே. இதில் ஒரு நோயாளிக்கு வந்து நான் வந்துட்டு 84 வகை வாதம் சொல்லிட்டேன். அதில் ஒவ்வொரு நோயாளிக்கும் அதனுடைய தன்மைகள் மாற்றம் வர்றப்போ மெடிக்கல் செக்கப் போகிறப்போ அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வரும். ஆர்ஏ ஃபேக்டர் மட்டும் எடுத்தால் போதுன்னு சொன்னால் அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். HLA-B27, SLE இப்படிப்பட்ட டெஸ்டெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுறப்போ, ஆக அந்த நோயை நாங்கள் வந்து கண்டுபிடிப்பதற்கான அடிப்படையான டெஸ்டிங் எல்லாம் வந்து அவங்களுடைய செலவில் வந்துடும். அது வந்துட்டு லேபுடைய விஷயம்தான் வரும். அடுத்து வந்து நாங்கள் இங்கே அவங்க ஒரு 5 நாள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டுருந்தே பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் கொடுத்துட்டு வரோம். ஃபுட்டெல்லாம் நீங்களே? ஆமாம், யாருக்கிட்டையும் நாங்கள் வந்துட்டு முதல்ல பணமெல்லாம் வாங்க மாட்டோம். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது சிகிச்சையெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா டோட்டலாக போடுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் மேக்சிமம் போட்டது 15,000 ரூபாலேருந்து 25,000 வரையும் அது கொண்டு சிகிச்சைக்கான வரும். 5 நாள் தங்கி நான் அவங்களுக்கான சாப்பாடுலாம் கொடுத்து, இப்போதைக்கு வந்து பக்கத்தில் மெஸ்ஸில் தான் சாப்பிட்றாங்க. இன்னும் ஃபாலோயிங் காலத்தில் அப்படிலாம் பண்ணாலும் கூட 25,000 உள்ளதாக வருமா. ஒன்று நான் கேமராவுக்கு முன்னாடி சொல்கிறேன், பொதுமக்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், 5 நாளில் சரவாங்கி நோய் தாக்கத்தில் இருந்து முழுமையாக விடுபட்டு அவங்களால நிம்மதியாக வர முடியும். வலி என்பது 10% வலியோடு தான் இருப்பாங்க. அவங்க வந்து காலம் முழுக்க இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த நோயின் தாக்கம், நோய்க்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு, அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, இப்போ வந்து இது ஒரு வகைன்னு சேர்ந்து வரும்.
ஓகே. இது 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 வந்துட்டு பயன்படக்கூடியவங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் தேவையில்லை, ஆறு எஃபெக்ட் 100க்கு தான் இருக்குது சொன்னால் இதுலேயுமா போதும். ஓ, இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் அதுவா? ஆமாம். சரி சரி. இப்போ வந்து ஆன்டிசிசிபி 17 தான் இருக்கணும். 110 100 200 வரலையும் இருந்தால் ஓகே. இதில் ஓகே ஆகிடும். 500 எபோவ்னு வரும். அப்போ நம்ம செந்தரத்துக்கோ வீர எண்ணெய்க்கோ போகணும். இது வந்துட்டு இப்போ பலாயிரம் ரூபாய். இது 4 சொட்டு விட்டு 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 சாப்பிட்டா வலி வித்தின் 2 ஹவர்ஸ்ல கம்மி ஆகிடும். இது இன்டாக்டா எடுத்துக்கிறதா? ஆமாம். ஆக நம்ம அந்த நோயின் தாக்கம் அவங்களுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்குறோம் அதெல்லாம் சேர்த்து தான் வரும். என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் சரவாங்கி என்கிற முடக்குவாதத்தை பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சித்த வைத்தியசாலை, திருமூலர் சித்த வைத்தியசாலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருக்குது. நீங்க வீடியோ கீழே நம்பர் போகும். உங்களுக்கு டவுட்னாலும் கால் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வேணும், டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் தர்மபுரியில இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. கால் பண்ணுங்க. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வருவாங்க. கால் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரியே யூடியூப்ல ராவணன் சித்தான் போட்டிங்கனாலே வரும். ஐயா தான் அவரு, ராவணன் சித்தா வைத்தியர். அவரு தான் 40 வருடமா முடக்குவாதத்துக்கும் சரவாங்கிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அதுலயும் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.